ஸ்டேட்ல இருக்கவங்களாம் இவனை அழிச்சிடணும், வளரவே விடக்கூடாது, வந்தா மொத்தமா டோட்டலா காலி, நம்மளாம் கடையை சாத்திட்டு போக வேண்டியதான் சொல்லி அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்ட்ரல்ல என்னோட கூட்டணி வரலையா, அப்ப நீ எப்படி நீ ஜெயிக்கிறன்னு பாக்கலாம் சொல்லி அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவதூறா பரப்பி எப்படியோ முடிச்சு கட்டிடணும்னு நினைக்கிறாங்க. கரூர்ல ஷூட்டிங் எடுத்துட்டாங்க சொல்லி சிபிஐ போய் வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயம் வந்து பூதாகரமா வெடியுது. இது ஏன் எதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். சிபிஐ கிட்ட இல்லாத ப்ரூஃபே கிடையாது, எல்லா ஃபுட்டேஜுமே இருக்கும், எல்லா போட்டோஸுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த போட்டோ முன்னாடி தெரியலையா இல்ல பாக்கலையா? இப்ப கூட்டணி இல்ல சொன்னதுக்கு அப்புறம் இல்லாத ரூம் எல்லாம் கிளப்பி விட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து மக்கள் நம்ப கூடாது. ஏன்னா அந்த கேமரா நீங்க சொல்லக்கூடிய சோனி கேமரா, அதாவது ஷூட்டிங் கேமரா பக்கத்துல நேரா பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸ்ரீ வினோத் சில்வர்ஸும் கடை இருக்குதுங்க. அந்த கடை வந்து நான் கூகுள்ல போட்டு பாக்குறேன், மேப்ல போட்டு பாக்குறேன். கரூர்ல அப்படி ஒரு கடையே கிடையாது. எனக்கு காட்டல. உங்களுக்கு வேணா காட்சினா கமெண்ட்ல எடுத்து போடுங்க. சரி, எங்கதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா நாமக்கலும் காட்டுது. நானும் அதை பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தேன். கரூர்ல அப்படி ஒரு கடையே காட்டல. நீங்க சொல்ற மாதிரி கரூர்ல ஷூட்டிங் எடுத்திருந்தாக்கா காமிச்சிருக்கணும்ல, அந்த கடையை காமிச்சிருக்கணும்ல, அந்த ஸ்பாட் தானே அது. நீங்க சொன்ன அந்த சோனி கேமரா காமிச்சிருக்கணும்ல, வந்திருக்கணும்ல, ஏன் வரல? எதுக்கு இப்படி பண்றீங்க? இது ஒரு லைவ் ஸ்ட்ரீம் கேமரா சொல்லி மக்களே கமெண்ட்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனா மீடியா அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரிய மாட்டேது. அப்படின்னா ஏன் பண்ணிட்டாப்ல எனக்கு புரியல. மூவி நடிக்கும் போதுல இருந்து இப்ப வரைக்குமே அவர் பிரச்சனை மட்டும் தான் பாத்துட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் புதுசு கிடையாது, அவர் பயப்படுறதும் கிடையாது, உங்க கூட கூட்டணியும் கிடையாது, எந்த சமரசமும் கிடையாது. அந்த வயிற்றுல நீங்களும் என்னென்னமோ கிளப்பி விட்டு பாத்தீங்க. கேப்டன் மாதிரி குடிகார சொல்லி பாத்தீங்க, பொம்பளை பொறிக்கு சொல்லி பாத்தீங்க, பேரை வச்சு மத ரீதியா பேசி பாத்தீங்க, ஜாதி ரீதியா பேசி பாத்தீங்க, ஏன் தமிழனே இல்லைன்னு கூட சொல்லி பாத்தீங்க. எதுவுமே நடக்கல. நீங்களும் சொல்லினே தான் இருப்பீங்க, அவதூறு கிளப்பிட்டே தான் இருப்பீங்க. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்களுக்கு தெரியல என்ன நடக்குதுன்ட்டு. எலெக்ஷன் கிட்ட நெருங்கினீங்கன்னா நான் பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் பார்த்துதாங்கிறாங்க மக்கள். ஒருத்தன் வளரக்கூடாது அவன் அழிக்கிறதுக்கு எப்படி இறங்குறாங்க பாருங்க. அப்ப என்ன தெரியுது, இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு கட்சி எதுக்குதுன்னா அந்த கட்சி பயப்படுதா? அந்த கட்சிக்கு தில்லு இல்லையா? நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எப்படி வேணா ரூமர்ஸை கிளப்புங்க, ஆனா மக்களுக்கு நல்லாவே தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. இவ்வளவு நாளா ஆனா தனித்தனியா பார்த்த கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்குது ஒரு கட்சி எதுக்கு. அது வந்து வரலாறு பேசுமா? அது வந்து தைரியமா? தனியா நிக்கிற கட்சி தைரியமா இல்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கிற கட்சி தைரியமா? புது கட்சி தான், 3 வருஷ கட்சி தான் நின்னு ஃபேஸ் பண்ணது தேர்தல. 75 ஆண்டுகால கட்சி எதுக்கு கூட்டணி? ஏன் கூட்டணி? இதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? மக்களுக்கு தெரியாதா? யாரு கூட ஒரு கூட்டணி போடல, மக்களோட கூட்டணி போட்டிருக்காரு. மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறாரு, மக்களும் சப்போர்ட் பண்றாங்க. இதை பொறுத்துக்க முடியல, எப்படியாச்சும் பேசி முடிச்சு விட்டுறணும் இவர், அவ்வளவுதானே. ஸ்ரீ வினோத் சில்வர்ஸ் இது உங்க ஊர்ல இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க, பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் அதை பின் பண்றேன். இந்த வீடியோ முடிஞ்சிருக்கு, ஷேர் பண்ணி மக்களுக்கு தெரிய வை. எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஃபேமஸ் ஃபிகர், பாப்புலர் லீடர், அவருக்கே அட் ஏ டைம் 2 எதிரியை சமாளிக்க முடியாதரான்னு ஒரு எதிரி காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னா மொரார் தேசாய் கிட்ட, விஜய் யோசித்து பாருங்க எவ்வளவு துணிச்சலுங்க. இந்த பக்கம் ஆளுங்கட்சி, அந்த பக்கம் ஆண்ட கட்சி, மேல ஆள்ற கட்சி, எல்லாரையும் வச்சு மர்ம யோகி மாதிரி அடிக்கிறாரு.